வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாயவன் சமைக்கிற குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரம் சம்சம் எம்பெருமான் கரு முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயுமன்ற திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்து வருஷப்படி பாடல் 1652 துத்தி நச்சு ஆராயண துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளக்கம் பணியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் உபதேசம் பெற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தத்த தத்த தானனம் தத்த தத்த தானனம் தத்த தத்த தானன தனதான என்ற அற்புதமான சந்தகுறிப்புடைய பாடல். துத்தி அச்சு நரா இளம் பிச்சி நொச்சி கூவிளம் சுக்கில கலா அமிர்த பிறை சூதம் சுத்த இரத்த பாடலம் பொன் கடுக்க ஏடலம் சுத்த சொல் பகீரதி திரைநீலம் புத்து எருக்கு பாழி கம் கொத்து எடுத்த தாழி தன் பொற்பு மத்த வேணியர்க்கு அருள்கூறும் புத்தி சித்தி வாய்கணம் சுத்த சத்திய வாய்சகம் புற்புதம் பிராணனுக்கு அருள்வாய் புத்தி உற்ற தோகை அம்பச்சை வெற்றி வாகனம் பக்கவிட்டு உலாவி அச்சுலர் மாழ பக்கவிட்டு வாய்நினம் கக்க வெட்டி வாய்தரும் பத்மசிட்டன் ஓட முத்தெறி மீனம் கைத்தலை பிரவாகையும் தத்தளிக்க மாமுறிந்து உட்க முத்து வாரண சதகோடி கைக்கழிற்று வாரணம் புக்கு ஒழிக்க வாரணம் கைப்பிடித்த சேவகப் பெருமாளே. துத்தி நச்சு அரா இளம் பிச்சி நொச்சி கூவிளம் சுக்கில கலா அமிர்த பிறை சூதம் சுத்த இரத்த பாடலம் பொன் கடுக்க ஏடு அலம் சுத்த சொல் பகீரதி திரை நீலம் புத்து எருக்கு பாழிகம் கொத்தெடுத்த தாழி தன் பொற்பு மத்த வேணியர்க்கு அருள்கூறும் புத்தி சித்தி வாய்கணம் சுத்த சத்திய வாசகம் புற்புதம் பிராணனுக்கு அருள்வாயேன்னு முதல் பதிவில் சுவாமி பாடுறார். அதாவது புள்ளிகளை உடையதும் விஷத்தை உடையதுமான பாம்பு, புதிய பிச்சி, ஜாதி மல்லிகை, மலர், நொச்சிப்பூ, வில்வம், வெண்ணிறத்ததாய் கலைகளை கொண்ட தாய், அமிர்தமயமான பெரிச்சந்திரன், மாந்தளி, சுத்தமான இரத்த நிற பாடலம் அதாவது பாதிரி, பொன்னிற கடுக்கை, ஏடு, கொன்றை மலர், அலம், தேன், பரிசுத்தம் என்ற போழை உடைய திரை பகிரதி, அலைவீசுகின்ற கங்கை, நீலோர்பலம், புதிய எருக்க மலர், பாழி அதாவது பெருமை பொருந்திய கம் பிரம்மகபாலம், கொத்து கொத்தாய் உள்ள தாழி அருகு, தன் குடிந்ததும் பொற்பு அழகு வாய்ந்ததுமான ஊமத்தம் இவைகளை சூடிய வேணியர்க்கு சடைப்பெருமானம் சிவபெருமானுக்கு உபதேசித்தருடைய புத்தியும் அஷ்டமா சித்திகளும் வாய்ந்ததும் கணம் பெருமையும் சுத்தமும் உண்மையும் கொண்டுள்ளதுமான வாசகம் உபதேச மொழியை இந்த புற்புதம் நீர்க்குமுடி போன்று நிலைத்திராத உயிர்க்கு அடியேனுக்கு அருள் புரிவாயாகன்னு வேண்டுகிறார். 2வது பதில பக்தி உற்ற தோகை அம்பச்சை வெற்றி வாகனம் பக்கமிட்டு உலாவி அச்சுரர் மாழ பக்கவிட்டு வாய்நினம் கக்க வெட்டி வாய்தரும் பத்மசிட்டன் ஓட முத்தேரி மீனம் கைத்தலை பிரவாகையும் தத்தளிக்க மாமுறிந்து உட்க முத்து வாரண சதகோடி கைக்கழிற்று வாரணம் புக்கு ஒழிக்க வாரணம் கைப்பிடித்த சேவகப் பெருமாளேன்னு முடிகிறார். அதாவது பக்தி உற்ற வரிசையாய் அமைந்துள்ள தோகைகளுடைய அழகிய பச்சை நிறம் கொண்ட ஜெயவாகனமாம் மயிலின் பக்கலில் ஏறி உலாவி அசுரர்கள் மாண்டு ஒடிய பக்கவிட்டு பகவிட்டு பிளவுபடுத்தி வாய்கள் மாமிசத்தை கக்கும்படி வெட்டி வாய்தல் தரும் அதாவது நேர்ந்து வந்த சூரபத்ரனாம் சிஷ்டன் மேலோன் ஓட்டம் பிடிக்கவும் முத்துக்களை வீசி மீன்களை கைத்தலை தன்னிடம் கொண்டதான பிரவாகையும் வெள்ளமாம் கடலும் தத்தளிக்க திகைப்புற்று கலக்கமுறவும் மாமரமாய் என்ற சூரன் முறிபட்டு அச்சமுறவும் முத்து வாரண சதகோடி கடலில் இருந்த சதகோடி முத்து வாரணம் 100 கோடி கணக்கான முத்துக்களை ஈனும் வாரணம் சங்குகளும் கைக்கழிற்று வாரணம் துதிக்கையுடைய களிறு வாரணம் யானை அஷ்டகஜங்களும் பயந்து ஒழித்து கொள்ளவும் செய்து வாரணம் யானை தேவசேனையை கைப்பிடித்த மணந்த பெருமாளே அல்லது வாரணம் கோழியை கொடியாக கையில் கொண்ட பராக்கிரமம் உள்ள பெருமாளே சத்தியவாசகம் புற்புத பிராணனுக்கு அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் நம்ம பார்த்தோன்னாவே தெரியும், முதல்ல சிவபெருமானுடைய குறிப்புகள், அவர் என்னென்னலாம் உடம்புல தடுத்திருக்கார். அதில் அலம்ங்கிறார். அலம்னா தேள், அதாவது சிவபெருமான் சடையில் தேளும் உண்டு அவருக்கு.
பேரூர் கனகசபையில் அகோரமூர்த்தியின் விரிசடையில் ஒரு பெரிய தேள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அகோரமூர்த்தியின் ரூப தியான ஸ்லோகத்தில் கபால மாலா பரணம் சர்ப வருஷிக பூஷணம் கட் வாங்கஞ்ச கபாலம் சகேடம் பாசமேவசன்னு வருது. கீழுலாம் கோவணம் கீழரை கே அதை கேய கீழரை கே அசைத்திட்டவன் கோடுலாம் வேணி மேற்கோடரா கூவிடம் கொண்டவன் வாடுலாம் நீழ்விழி மாதராள் பங்கினான் வான்மியூர் தேழுலாம் செஞ்சடை தேசிகர் சேவடி சேர்மினே அப்படின்னு நம்ம சாதுராம் சாமியுடைய திருவாக்கு திருவான்மியூர் கோயிலில் 1955 ஒரு திருப்பதிகம் பாடுறார். இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயத்த அருணகிரி பெருமான் படம் பிடிச்சு வச்சுருக்கார். அதாவது இந்த இடத்துல அலம்ங்கிறது தேள், நம்ம சொன்ன கூட போட தேன் மாதிரி கேட்டோம்னு தேள் தேள் சத்தியவாசகம் அருள்வாய் அப்படின்னு இந்த பாடலை கேட்குறார். நம்ம ஏற்கனவே இதை வேறு திருப்பூர்லையும் படிச்சிருக்கோம். அதே கருத்தை தான் இந்த திருப்பூர் வைக்கிறது. அச்சுரர் அப்படின்னா அசுரர் தான் அச்சுரன் வந்திருக்கு. பத்மசிஷ்டன் அப்படின்னா சூரபத்மன், சூரன் உடைய பகுதி ஆணவம், பத்மன் பகுதி அறிவு. அதனால் பத்மசிட்டன் ஆணவம் மயிலாயிடுச்சு, ஞானசூரியனாம் முருகவேளால் அடக்கப்பட்டது. பத்மன் அறிவு பகுதி சேவலாயிற்று, கொடியாய் உயர்த்தப்பட்டது. இரு பேர் உருவின் ஒரு பேர் யாக்கையும்பார் திருமுறாற்றுப்பட்டது 57வது அடியில். அதே தான் இந்த இடத்துல நம்ம குருநாதர் சொல்கிறார். அதனால் பத்மசித்தனுக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். அதனால் அருணகிரி பெருமானுக்கு மட்டுமே வாய்த்த கவித்துவம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் என்னெல்லாம் வச்சுருக்கார். புள்ளிகளை கொண்டதும் விஷத்தை உடையதுமான பாம்பு, புதிய ஜாதி மல்லிகை மலர், நொச்சிப்பூ, வில்வம், வெண்ணிறமுடையதாய் கலைகளை கொண்டதாய் உள்ள அமிர்தமயமான பெரைச்சந்திரன், மாந்தளி, சுத்தமான இரத்த நிற பாதிரிப்பூ, பொன்னிறமான கொன்றை மலர், தேள், புகழை உடைய அலைகள் வீசும் கங்கை நதி, நீலோர்பலம், புதிய எருக்கமலர், பெருமை பொருந்திய பிரம்மகபாலம், கொத்து கொத்தாய் உள்ள அருகம்புல், குளிர்ச்சியான அழகுள்ள ஊமத்தை இவைகளை அணிந்த ஜடை பெருமானாகிய சிவபெருமானுக்கு உபதேசித்தருடைய புத்தியும் அஷ்டமா சித்திகளும் வாய்ந்ததும் பெருமையும் சுத்தமும் உண்மையும் கொண்டதுமான உபதேச மொழியை நீர்க்குமிடி போல் நிலையில்லாத உயிருக்குள் ஒட்டியுள்ள அடியேனுக்கு உபதேசித்த அருள் புரிவாயாகனு வேண்டுகிறார். யார்கிட்ட கேட்குறாரு? எம்பெருமான். யாரு? வரிசையாய் அமைந்துள்ள தோகையுடைய அழகிய பச்சை நிறம் கொண்ட வெற்றி வாகனமாகிய மயிலின் பக்கத்தில் ஏறி உலாவி அந்த அசுரர்கள் மாண்டு போகும்படி செய்து அவர்களின் பிளவுபட்ட வாய்கள் மாமிசத்தை கக்கும்படி வெட்டியறிந்து அச்சத்தால் வாய்விட்டால் அதை சூரபத்மனாகிய மேலோனும் ஓட முத்துக்களை அலைகளால் வீசுவதும் மிகுந்த மீன்களை தன்னிடம் கொண்ட பெருவெள்ளமாகிய கடலும் கொந்தளிக்க மாமரமாக மறைந்து நின்ற சூரன் கிளைகள் முறிபட்ட அச்சமரவும் முத்துக்களை நல்கும் கணக்கற்ற சங்குகளும் துதுக்கியை கொண்ட அஷ்டதிக்கு யானைகளும் பயந்து ஒளிந்து கொள்ளவும் சேவல் கொடியை கையில் ஏந்திய வல்லமை உடைய பெருமாடே, நீர்க்குமிழி போன்ற நிலையில்லாத உயிரில் ஒட்டியுள்ள அடியேனுக்கும் பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை பிரணவ மந்திரத்தை உபதேசித்து அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டத்தோடு சமர்ப்பிப்போம். முருகாஜனம் பழனியாண்டவனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.